Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ட்ரைபோர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபோர்ட் செய்கிறக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மார்க் பண்ண போகிறோம். 4 cm, 8 cm, 12 cm, 16 cm, அப்புறம் 20 cm இந்த இடத்துலலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலே கீழே ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் ஹைட் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைபோர்ட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 50 cm இருக்க மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த லைன்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். மார்க் பண்ணதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். மொத்தம் இந்த மாதிரி 5 ரெக்டாங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். மீதி இருக்க எக்ஸ்ட்ரா சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைட்ஸ்லாம் கட் பண்ணக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் மேலே மறுபடியும் சும்மா சின்னதாக ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருக்க கார்ட்போர்ட் நான் எடுத்துருக்கதால தான் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் டைம் நைஃப் யூஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுறேன். ரொம்ப பீஸாக வெட்டி வர அளவுக்கு இது பண்ணிடக்கூடாது. லைட்டாக அதை ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் லைட்டாக கிழிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சைட்ஸ்லையுமே இது பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா சைட்ஸ்லையுமே பண்ணிட்டு ஒரு சைடில் ஒரே ஒரு ரெக்டாங்கிளில் மட்டும் 2 ஹாஃபாக இந்த மாதிரி கிழிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா 4 பீசஸ் வந்து மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அந்த 5th பீஸை வந்து நம்ம உள்ளே விட்டுக்கணும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஹோம்மேட் க்ளூ. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். க்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 minutes இந்த மாதிரி வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் அந்த ஒரு ரெக்டாங்கிளை மட்டும் 2ஆக கிழிச்சேன்னு சொன்னேன்ல, அதில் பாதி பீஸில் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இந்த மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஒட்டலாம். க்ளூ யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் டேப் யூஸ் பண்ணியும் கவர் பண்ணிக்க போகிறேன். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சமாக டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ மீதி ஹாஃபையும் உள்ளே விட்டுட்டு அதையும் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் க்ளூ யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக தான் ரெண்டும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணக்கப்புறம் ஒரு பிளாக் சார்ட்டில் இதை வச்சு சுற்றி எடுத்துக்க போகிறோம். அந்த டேப் இருக்கிறது தெரிஞ்சால் லுக் அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்கிறதுக்காக பிளாக் சார்ட் யூஸ் பண்ணி சுற்றி எடுத்துருக்கோம். பிளாக் சார்ட்டுக்குள்ளே வந்துட்டு கம் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா டேப் யூஸ் பண்ணியிருக்கிறதால டேப்பில் கம் ஒட்டாது. அதனால் சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கார்ட்போர்டுக்குள்ளேருந்து அது வெளியில் வர முடியாத அளவுக்கு டைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். செலோ டேப் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பிளாக் கலர்லேயே டேப் இருந்தது, அதனால் அந்த டேப்பை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய ஸ்டிக் பண்ணுன்றதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பீஸாக டேப்பை கட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டாலே போதும். நான் இப்போ ஒரே கையில் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் டேப்பை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வச்சுருக்க கார்ட்போர்டை விட சார்ட்டோட ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சின்ன சின்னதாக வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். கீழே பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த சார்ட் பேப்பர் வந்து கார்ட்போர்ட்லேருந்து தனியாக வராத மாதிரி அந்தளவுக்கு டைட்டாக சுற்றி ஒட்டிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹைட் விட்டோம்ல, அதையும் மடித்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கிஃப்ட் ரேப் பண்ணும்போது மேலே மடிக்கிற மாதிரி அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி மடித்து அதுலேயும் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இதுதான் வந்து ட்ரைபோர்டோட ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ட்ரைபோர்டோட அந்த லுக் இருக்காது, ஆனால் ட்ரைபோர்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ண முடியும்.
இதே மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ப்ரௌன் ஷீட் வாங்கினா அதுக்குள்ளே இருக்க அந்த ரோல் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்ககிட்ட இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நல்லா நிற்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. அதனால தான் அடியில் இருக்க சர்ஃபேஸை ஃப்ளாட்டாகவே விட்டுருக்கோம். எதுவுமே நம்ம மேலே ஒட்டலை, மேலே மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப் 2 எடுத்திருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் மொபைல் வைக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் கப் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக சிசர்ஸ் 1 டைம் உள்ளே விட்டு அதை ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் ஒரே ஒரு கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் கப் எடுத்து அது இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி கட் பண்ண போகிறோம். வி ஷேப் வர மாதிரி 2 சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வி ஷேப்பில் மொபைல் வச்சு பார்க்கலாம். நான் இப்போ கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது தெரியுதான்னு தெரியல. இதை வந்துட்டு இந்த மேலே நம்ம செஞ்சு வச்ச இந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக ஹோம்மேட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம 2 டைப் ஆஃப் கப்பில் செஞ்சது வந்து 2 டைப் ஆஃப் ஆங்கிளில் ஷூட் பண்ணோம். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஹாட் க்ளூ கன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம இப்போ ஹோம்மேட் க்ளூவில் ஒட்டினதால் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மொபைல் வைக்கலாம். வி ஷேப்பில் கட் பண்ண கப்பு. இந்த மாதிரி நம்ம மொபைல் வைக்கும்போது நம்மளோட கீழே இருக்க சர்ஃபேஸை இதை ஷூட் பண்ணும். நம்ம கிராஃப்ட் ஒர்க் எடுக்கிறது எதையாவது ஷூட் பண்ணோன்னா அந்த மாதிரி இதை ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு மொபைல் அதில் வச்சு நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது இதில் ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கீழே பண்ணுற ஒர்க், அதாவது நம்ம சர்ஃபேஸை காமிக்கிற மாதிரி ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி ஷேப்பில் கப்பை கட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஷேப்பில் கட் பண்ணோம்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண அந்த கப்பில் எப்படி ஷூட் பண்ணலான்னா இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற வீடியோஸ் ஆர் டேரெக்டாக நம்ம ஃபேஸ் காமிச்சு பண்ணுற மாதிரி இருக்க வீடியோஸ் வந்து அதில் ஷூட் பண்ண முடியும். இப்போ நான் அதை அந்த ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணல, ஏன்னா எனக்கு கிராஃப்ட் வீடியோஸ் தான் நான் ஷூட் பண்ணுவேங்கிறதால அதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு டேரெக்டாக ஷூட் ஆகுது. இப்போ பார்க்கும்போது தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேலை ஷூட் ஆகுது. நான் இப்போ டேப்பை அந்த பக்கம் வச்சுருக்கேன். அது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கப்பை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ட்ரைபோர்டோட லுக் இல்லைனாலும் ட்ரைபோர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுது. இதை ட்ரைபோர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.